காரக்குடிஸ் எபிசோட் 22. ப்ரீவியஸ் எபிசோடில் மிக்சிகா கேம்லர் கிட்ட மாட்டிக்கிட்டா இல்லையா? ஸோ அங்கேருந்து தான் எபிசோட் 22 ஸ்டார்ட் ஆகுது. இந்த எபிசோடில் கேம்லர் அந்த சின்ன பையனை பிடிச்சி வச்சுக்கிட்டு மிக்சிகா கிட்ட ஒரு டீல் போடுறான். நம்ம இப்போ சில கேம் விளையாட போகிறோம். அந்த கேமில் நீ ஜெயிச்சிட்டினா நீ சொல்கிறத நான் கேட்குறேன், நான் ஜெயிச்சிட்டா நான் சொல்கிறத நீ கேளுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த கேமில் ஒரு வேளை மிக்சிகா தோத்துட்டா கேம்லர் அவளை தொடுவான். மிக்சிகா ஜெயிச்சிட்டா ஒரு பஞ்ச் கேம்லருக்கு கொடுப்பா. இதுதான் டீல். ஃபர்ஸ்ட் கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் கேம் காயின் டாஸ். மிக்சிகா ஹெட்டா டைலான்னு ப்ரெடிக்ட் பண்ணும். அவள் ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்துச்சுன்னா அவள் ஜெயிச்சிட்டா, இல்லைனா கேம்லர் ஜெயிச்சிட்டா. டாஸ் பண்ணுறாங்க. மிக்சிகா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் தோத்து போகிறா. தொடுறவங்கள பேரில் தன்னோட கையை பெருசாக்கி கேம்லர் அவளை அட்டாக் பண்ணுவான். இருந்தாலும் ரெண்டாவது ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. தன்னோட கையில் கேஷினோவை வர வச்சு கேஷினோவில் பாலை ஸ்பின் பண்ணி விடுறேன். அந்த பால் பிளாக்ல நிற்குதா இல்லை ரெட்ல நிற்குதான்னு ப்ரெடிக்ட் பண்ணும். சேம் காயின் டாஸ் மாதிரி தான். நீ ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்துச்சுன்னா நான் சொல்கிற ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஒருவேளை மிக்சிகா நான் ஜெயிச்சிட்டா அதே மாதிரி ஒரே ஒரு பஞ்ச் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. மறுபடியும் கேம் ஸ்டார்ட் ஆகும். இந்த தடவை ஃபுல்லாக தோத்து தான் போவா. தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா ட்ரெஸ்ஸையும் மாற்றி விட்டுட்டு இந்த ரவுண்டும் மிக்சிகா தோத்து போயிடுவா. கடைசியாக ஒரு லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த லிஃப்ட் என்னை ஃபாலோ பண்ண மூணாவது கேம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்ல மிக்சிகாவும் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவா. உள்ளே போய் பார்த்தா இது அந்த ஜொனாஃபா சிண்ட்ரோம் ஹாஸ்பிட்டல் இல்லையா? ஸோ அடியில் குழந்தைங்க எல்லாரும் ஜொனாஃபாவால் பாதிக்கப்பட்டு கல்லா மாறின எல்லாரும் கீழே தான் இருப்பாங்க. இப்போ மூணாவது கேம். இந்த குழந்தைங்க எல்லாத்தையும் நான் ஜெயிச்சுனா கொண்டுருவேன், நீ ஜெயிச்சா நீ கேட்கறத பண்ணுறேன்னு சொல்லுவா. இப்போவும் மிக்சிகா நான் ஜெயிச்சா உன்னை ஒரே ஒரு பஞ்ச் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல என்ன கேம் விளாட்லாம் நீயே செலக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு மிக்சிகா கிட்டே விட்டுறான். மிக்சிகா திரும்ப காயின் டாஸ் பண்ணுற அதையே கேட்குறான். இந்த தடவை காயினை வாங்கி நான் டாஸ் பண்ணுறேன். கடைசி ரவுண்ட் நீ ஜெயிச்சா கேட்குற எல்லாத்தையும் கொண்டுக்கோ, நான் ஜெயிச்சனா உன்னை ஒரே ஒரு பஞ்ச் பண்ணிக்கிறேன்ட்டு டாஸ் பண்ண மிக்சிகாவுக்கு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் எதுவும் கிடையாது. காயின்லேருந்து எல்லா கேமுமே அவன் உருவாக்குனது. ஸோ அவனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போதான் ஒரு கதையே புரியுது. காயினை டாஸ் பண்ணிட்டு அந்த காயின் கீழே விழுவுறத பார்த்துட்டு அந்த டைம்ல ஒரே ஒரு பஞ்ச் அவனை நாக் அவுட் பண்ணிடுறான். இல்லை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே பண்ணிருக்கலாம். காயினை டாஸ் பண்ணதை யூஸ் பண்ணி காயினை டாஸ் பண்ணதை டிஸ்ட்ராக்ஷனாக யூஸ் பண்ணி அவனை நாக் அவுட் பண்ணிட்டு அந்த குழந்தைங்களை எல்லாத்தையும் காப்பாற்ற வெளியே ஃப்ரெஞ்சும் நருமியும் சண்டை போட்டுருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாங்க. மிக்சிகாவை தேடிக்கிட்டு மிக்சிகா இருக்கிற இடத்துக்கும் வந்தாச்சு. மிக்சிகா நருமியை பார்த்து இந்த ஜொனாஃபா ரொம்ப ஹாரிஃபையிங்காக இருக்குது, இதை எப்படி அவனை க்யூர் பண்ணி அவனு பேசிட்டு இருக்க. அப்படியே வெளியே ஜார்ஜியும் அசியானாவும் சண்டை போட்டுருந்தாங்க இல்லையா? அதை காமிக்கிறாங்க. அவங்களும் வின் பண்ணிட்டாங்க. வெளியே இருந்த எல்லாத்தையும் கொண்டுட்டு உள்ள வந்து அவங்களும் அந்த ஜொனாஃபா சிண்ட்ரோமை க்யூர் பண்ற அந்த மிஷினை தேடிட்டு இருக்கேன். ஒரு ரூம்குள்ள குழந்தைங்களும் நர்ஸும் எல்லாரும் பயந்துட்டு ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த ரூம்குள்ள போறாங்க. குழந்தைங்கலாம் அசியானாவை பார்த்து பயப்படுறாங்க. யாரோ இல்லைங்கன்னு நினைச்சுக்கிட்டு அந்த இடத்துல ஜார்ஜி அவங்க ஒரு பியானோ இருக்கும், அதை வாசிச்சு குழந்தைங்களை காம் பண்ண அவங்களும் நார்மல் ஆயிடுறாங்க. குழந்தைங்க பியானோ வாசிக்கிறத பார்த்து சந்தோஷமா இன்னொரு தடவை வாசிங்க அப்படின்னு ஆசையா கேட்க இவ்வளவு நாளா சோகத்திலையும் ஒரு மாதிரி ரஃபா இருந்த அந்த ஆளு எதையோ எதிர்பார்த்து இருந்த மாதிரி இருந்த ஆளு அவங்க கேட்டதை சந்தோஷமா எடுத்துக்கிட்டு வாசிக்க ஆரம்பிப்பான். பட் இவங்க கெட்ட நேரம் அவங்க வாசிக்க வெளியே ஏதோ வெடி சத்தம் கேட்குது. ஜார்ஜி என்னன்ட்டு வெளியே போய் பார்க்க அந்த இடத்துல ஒரு மொட்டை மண்டையன் வரான். இவனும் ஜார்ஜி மாதிரியே ஒருத்தன், ஆனா ஃபுல்லா உடம்பு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அவனோட மெமரியை மட்டும் ஒரு ரோபோட்குள்ள ஏத்தன ஃபுல்லி சேஞ்சு சைபார்க். இவங்க ரெண்டு பேத்துக்கும் காமனான பவர் தான். பட் ஜார்ஜி வந்து ஓல்டு வெர்ஷன், இவன் நியூ வெர்ஷன். இப்போ ரெண்டு பேத்துக்கும் ஃபைட் ஆரம்பிக்கணும். ஜார்ஜி கிட்ட ஒரு ஸ்பின்னிங் பவுல் ஒன்று இருக்கும். அவனை சுத்தி பிளேடு மாதிரி பால் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். அது நிமிஷத்துக்கு 300 டைம் சுத்துமா. ஆனா ஆப்போசிட்ல வந்து நிக்கிற அவனோட அந்த பால் நிமிஷத்துக்கு 1000 தடவை சுத்துமா. ரெண்டு பேருமே ஷிரோவன் தான். ஆனா அவன் கெட்ட பாதைக்கு போனவன், இவன் ஓல்டு வெர்ஷன் நல்ல பாதையில இருக்கிறவன். இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஃபைட் ஆரம்பிக்குது. அந்த பக்கம் அசியானா இதெல்லாம் கண்டுக்காம அவ்வளவுதான் என் வேலை முடிஞ்சிச்சு, அங்க இருந்து கிளம்புறேன்ட்டு அவன் பாப்பத்தை தூக்கிட்டு வெளியே போக ட்ரை பண்ணுவான். அங்க போய் பார்த்தா அந்த 4 லெஜெண்டரி ஆட்டோமேட்டால ஒருத்தன் அங்க நின்றுட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு அந்த ஜொனாஃபாவுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற அந்த மிஷினையும் ஆக்குபை பண்ணதான் வந்திருப்பாங்க. ஃபேஸ்லெஸ் தான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் அமுச்சு வச்சிருப்பான். பட் ஆனா இவன் எனக்கு வந்து ஆர்டர் இந்த ஹாஸ்பிட்டல் இருந்து போல எல்லா மனுஷங்களையும் உள்ள இருக்க எல்லாத்தையும் கொள்ளுங்கிறது தான். ஆனா எப்படியும் நீங்க எல்லாரும் இன்னும் கொஞ்ச நாள் சாக தான் போறீங்க, ஸோ ஒன்று விடுறேன், இங்க இருந்து தப்பிச்சுப்போன்னு சொல்ல ஃபர்ஸ்ட் அசியானாவுக்கும் அதானே வேணும். அதனால எந்த பிரச்சனையும் இல்லாம பேசாம அங்க இருந்து போயிடுவான். அதுவும் இல்லாம ஆல்ரெடி இந்த டென்ட்டுக்குள்ள நடந்த ஃபைட்ல இவனை ஃபேஸ் பண்ண முடியாம அவன் எதிர்த்து கூட ஒரு மூவ் கூட பண்ணியிருக்க மாட்டான். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்திருக்கும் அவனோட லுக்கே. ஸோ அவன் ஃபைட் பண்ணவும் விரும்பாம அங்க இருந்து போவான். ஆனா அவனுக்கு இப்பதான் ஒரு ஞாபகம் வரும். ஜார்ஜி இவனை கூப்பிடும் போது இவன் அந்த மிஷினுக்கு அசைன் பண்ணும்போது அவனை சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருப்பான். நீயும் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, வாழ்க்கையை சொல்லுவான், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நீயும் அப்படிதான் இருப்பேன்னு நினைக்கிறேன், உனக்கு இந்த மிஷின் தேவைன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருப்பான். அதை யோசிச்சு பார்த்து என் வாழ்க்கை ஃபுல்லா நான் சோர்வா தான் இருந்திருக்கேன். பணத்துக்காகவும் பொண்ணுங்களுக்காகவும் கசினோவுக்காகவும் ஓடி எந்த ஒரு அர்த்தமும் இல்லாம வாழ்ந்திருக்கேன். ஒரு தடவை அடுத்ததோட எல்லாத்துக்கும் சண்டை போட்டு பார்க்கலாம்னு திரும்பி நின்று நீ கொடுத்த ஆஃபர் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா நான் இங்கிருந்து போக விரும்பல, ஃபைட் பண்ண விரும்புறேன்னு சொல்ல இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பேட்டில் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பக்கம் ஜார்ஜியும் அந்த மொட்டை மண்டையும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட ஸ்பின்னிங் பாலை வச்சு கீழே ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஜார்ஜி ஃப்ரெண்ட்ஸ் மிக்சிகா அந்த சின்ன பையன் எல்லாரும் இருக்காங்க. வெளியே அவங்களுக்குள்ள ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. இங்க எபிசோட் 22 முடியுது.